ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை நமிதா திரும்பி நடிக்க வராங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கவர்ச்சி கொஞ்சம் கூட குறையாம அப்படியே நடிக்க வராங்களாம். ஆனா எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை நடிப்பாங்க, அதான் ஒரு மிகப்பெரிய டவுட். அது ஓரளவுக்கு இருந்துட்டு போட்டும், ஆனா மறுபடியும் நமிதா நடிக்க வராங்க. இதுவே சம நியூஸ்ல. ஸோ 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான நியூஸ். 2K கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நடிகை நமிதானா வந்துட்டு பிஜேபி சார்பா ஓட்டு கேட்க வந்து பல்ப் வாங்கிட்டு போன ஒரு நடிகை. தமிழை வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரிலாம் பேசினாங்க, மச்சான்ஸ்லாம் பேசுவாங்களா அவங்க தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எப்படி சிலிக்கோ அதே மாதிரி மிடில் ஏஜ் காலத்தில் வந்து நம்ம நமிதா. ஸோ நமிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸ். நடிகர்களே வந்துட்டு இந்த படத்தில் என் கூட நமிதாவை நடிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸ். ஏன் ஒரு ஒரு கட்டத்தில் வந்துட்டு மேடையில் தனுஷ் அவர்களே கல்யாணம் பண்ணா நமிதா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நமிதா இருப்பாங்க. ஸோ ஒரு கவர்ச்சி கன்னி செக்ஸ் பாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுக்கு மேலே சக்கிலாவை அப்படி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ நமிதாவை கூப்பிட்டு இந்த காலம்லாம் வந்துச்சு. ஸோ நமிதா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ட்வின்ஸை பெற்றுக்கிட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. நடுவில் பிஜேபி பக்கம்லாம் போனாங்க. அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க போல, பட் எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல. ஸோ இதனால் கடுப்பானவங்க பிஜேபியை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா கோயில் குளம்னு சொல்லி சுற்றுனாங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சினிமாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்களாம். பட் அது இன்னும் வெளியே வரல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கு ஒத்திகையெல்லாம் பார்த்துருக்காங்க போல. அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பயங்கர வைரலாக தற்போது பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, மறுபடியும் அதே கவர்ச்சி குறையாம தான் வராங்களாம். ஆனால் இவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35-38க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்ச்சி எப்படின்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லை, இவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஜப்பியாக இருப்பாங்களே. ஸோ அதை குறைக்கிறதுக்காக வந்துட்டு நிறைய வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு வந்துட்டு குறைச்சிருக்காங்களாம். சமீபத்தில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டில் நமிதாவை பார்த்து பரவாயில்லையே இவ்வளோ உடம்பு குறைச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க தற்போது வந்துட்டு ரொம்ப தீவிரமாக படத்தில் நடிப்பதற்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சான்ஸ் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கான சரியான கதாபாத்திரம் கிடைச்சதுன்னா நடிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். உங்களுக்கு தான் தெரியுமே இவங்க எப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூடிய விரைவில் நம்ம வந்துட்டு பெரிய திரையில், அதாவது பெரிய ஸ்க்ரீனில் வந்து நம்ம நமிதாவை பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமிதா பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.